Hi viewers, வணக்கம் and welcome to Bommu's Touch. இந்த வீடியோல ரொம்பவும் சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ்ல பிரெட்டை வச்சு ரொம்பவே சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய பர்த்டே கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Bommu's Touch YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பிரெட் கேக் செய்யறதுக்கு கேக்குக்கு மேல அப்ளை பண்ற ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிரலாம். இப்போ ஒரு பவுல்ல ஃபில்டர் வச்சு அதுல 100 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர், ஒரு 100 கிராம்ஸ் சர்க்கரை போட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஜலிச்சு விட்டுக்கோங்க. இந்த ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிட்டோம்னா இந்த கேக்கை ஒரு 10 நிமிஷத்துல நம்ம செஞ்சிடலாம். இதுல பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் நம்ம எதுவுமே பயன்படுத்த போறதில்ல. ட்ரை இன்கிரீடியன்ஸை நல்லா ஜலிச்சதும் ஒரு 5ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய வச்சு ஆறின பாலை ஊற்றிக்கோங்க. இதில் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததும் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்கோங்க. இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது. இதில் இருக்க மாய்ஸ்சர்லாம் குறைஞ்சி கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ டோட்டலாக ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ரோஸ்டிங்கும் நல்லா திக்கன் ஆகி கேக்கில் அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். இப்போ கேக் மேலே போடுறதுக்கு டெய்ரி மில்க் சாக்லேட்டை ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் நல்லா ஃப்ரீஸ் ஆனதும் இது மாதிரி கிரேட்டரில் குட்டி குட்டியாக கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக்குக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கேக் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதோட கார்னரை கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பிரெட்டோட எல்லா கார்னரையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு பிரெட் மட்டும் எடுத்து அது மேலே ஜாம் அப்ளை பண்ணுறேன். நான் இன்னைக்கு மிக்சட் ஃப்ரூட் ஜாம் தான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆப்பிள் ஜாம், ஸ்ட்ராபெரி ஜாம் அது மாதிரி உங்ககிட்ட எந்த ஜாம் இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு பிரெட்டாக வச்சு அது மேலே ஜாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பிரெட்லேயும் ஜாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாக்லேட் ஃப்ராஸ்டிங்கை கேக் பிரெட் மேலே ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. கேக்கோட மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணதும் அதோட சைட்ஸ்லையும் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. கேக்கோட எல்லா சைட்ஸும் ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணதும் நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்க டெய்ரி மில்க் சாக்லேட்டை அது மேலே தூவி விட்டுக்கோங்க. மேலெல்லாம் போட்டதும் கேக்கோட சைட்ஸ்லையும் நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டை போட்டுக்கோங்க. இப்போ ரொம்பவும் டேஸ்டியான பிரெட் சாக்லேட் ஃப்ராஸ்டிங் கேக் ரெடி. இந்த கேக்கை நம்ம வெளியில் போக முடியாத டைமில், இன்கேஸ் நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது பர்த்டே இருக்கும், அதை நம்ம மறந்து போயிருக்கோம், அந்த மாதிரி டைம்லலாம் இந்த கேக்கை செஞ்சு அசத்துங்க. இப்போ வாங்க இந்த கேக்கை கட் பண்ணி பார்த்துடலாம். இது கட் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், உள்ளே நம்ம அப்ளை பண்ண அந்த ஜாமோட லேயர்ஸ்லாம் அழகாக தெரியுது. இதில் நம்ம ரியல் கேக் சாப்பிட்ற ஃபீலிங் அப்படியே இருக்கும். இந்த சிம்பிளான ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடிய பிரெட் சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.